திரு விஜய் அவர்களோட கில்லி படத்தோட சீனை வச்சு அந்த பக்கம் விஜய் நம்மளை பார்க்குற மாதிரி இமேஜ், இந்த பக்கம் திரும்பி விஜயை பிடிக்கிறதுக்காக விஜய் ரைடு வர்றாரு இல்லையா? ரைடு தானே அது? ஆமாம் சார். ரைடு வர்றாரு. விஜய் பிடிக்கிறதுக்கு நிற்கிறவங்க வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை, கடன், இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. ஸோ அந்த சீனை போட்டு விஜய் கோட்டை தொட்டுறாரு. அந்த இது போட்டுட்டு இறங்கிட்டா ஜெயிக்கணும் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எனக்கு பார்த்தோன்னே அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஸோ ஓவராலாகவே பெரும்பாலான விஷயங்களை ஊடகங்கள் பாராட்டுகின்றன, இண்டஸ்ட்ரியும் பாராட்டுது. அண்டு வழக்கம் போல கொத்தூஸ் கடன் வாங்கிவிட்டு நாங்கள் கடன் வாங்குவதாக சொன்னீர்களே, நீங்கள் வாங்குகிறீர்களே என்று சொல்கிறார்கள். நீங்கள் கொள்ளையடிப்பதற்காக கடன் வாங்கினீர்கள், இவர்கள் மக்கள் நல திட்டங்களுக்காக கடன் வாங்குகிறார்கள் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய வேறுபாடு. நல்லது நடந்தால் சரி ஹெட்லைன்னு. அடையாறு கூவம் ஆறுகளை மேம்படுத்த சிறப்பு திட்டம், ஆனந்த குளியல் போடலாம், படகு சவாரி செய்யலாம். ரெண்டாவது லைன், பட்ஜெட்டில் மக்களுக்கு ஆசை காட்டியது அரசு. இதுதான் உண்மை, இந்த செய்தியோட சாரம். இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் வந்து இதுக்கு ஒரு நிதி ஒதுக்குவாங்க, கடைசி வரைக்கும் க்ளீன் பண்ணாமல் அந்த நிதியை திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. அந்த நிதி அந்த ஆற்றுலேயே போட்டுருவாங்க. என்னென்ன செலவாயிடுச்சு, அந்த ஆற்று சுற்றி மண்ணை மட்டும் போட்டு அவ்வளோதான், நிதி முடிஞ்சிச்சு. அதே அந்த செய்தியிலே போட்டிருக்கு சார். சுமார் அதிமுக திமுக ஆட்சி காலகட்டத்தில் மட்டும் 604.77 கோடி செலவு பண்ணிருக்காங்க. 600 கோடிமா சின்ன அமௌண்ட்டா? கொஞ்சம் கூட சேஞ்சஸே இல்லையே சார். திருட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக அவர்கள் நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள் என்று நான் எண்ணவில்லை. சீரியஸாக இதை பண்ணலான்ட்டு ஒரு ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட். பட் இட் இஸ் நாட் ஈஸி. செஞ்சால் அந்த கூவம் ஆற்று கரையிலேயே விஜய்க்கும், சுற்றுச்சூழல் அமைச்சருக்கும், நீர்வளத்துறை அமைச்சருக்கும், பொதுப்பணித்துறை அமைச்சருக்கும் சிலை வைக்கலாம். விஜய் சிலை பெருசாக வச்சுட்டு இவங்க மற்றவங்க சிலை சின்னதாக குட்டி சிலை வச்சிடலாம். வேணா தேவைப்பட்டால் இதை நிறுத்துறேன்னு சொன்னீங்கன்னா திருவிக எம்எல்ஏக்கு குழந்தையோடைய ஒரு சிலை வச்சிடுறாங்க. ஓகேவா? உதவி செய்தார் என்ற அடிப்படையில். சொல்லுங்கள், என்ன நிறுத்துறேன்னு சொன்னா? குழந்தை தூக்கிட்டு நிறுத்துறேன்னு சொன்னான். தேனியில் எப்படி வந்து முல்லை பெரியார் அணை கட்டினதுக்காண்டி பெண்ணிக்கு அவர்கள் வந்து கொண்டாடுறாங்களோ, அதே போன்று விஜய் அவர்களை சென்னையில் கொண்டாடுவாங்க சார். தாராளமாக வைக்கலாம்ப்பா, யோசிச்சு பாருப்பா. என்னால் இது சாத்தியமான்ட்டு என்னால் நம்ப முடியல. அதனால எனக்கு அது சாத்தியம் இல்லை சார். என்ன காரணம்னு நான் சொல்கிறேன். கூவம் போகிற இடத்துல எல்லாம் நிறைய ஆக்கிரமிப்புகள் வந்துருச்சுன்னு சொன்னாங்க சார் ஏற்கனவே. அது போன்ற சிக்கல்கள் இருக்கிறது. இப்போ வந்தால் நல்லதாக இருக்கும், ஜாலியாக இருக்கும்ப்பா. அந்த லண்டன் பாலத்தில் நின்று கொண்டு தேம்ஸ் நதியை நவீன மதராசப்பட்டினம் செய்யலாம். ஒரு காலத்தில் ஓடிக்கொண்டிருந்தது தான் படகுகள், அங்கே ஓடிக்கொண்டிருந்தவை தான். இந்த சென்னையில் போட் கிளப் என்று ஒரு பெரும் பெரும் செல்வந்தர்கள் வாழும் இடம், மது அருந்தும் இடம் அது. அந்த கிளப்பு, அதுக்கு பேர் வந்ததே அந்த போட் கிளப்னால. அந்த ரோடு பேரே போட் கிளப் ரோடு. அதுதான் அங்கே காஸ்ட்லி. உலகின் பெரும் பெரும் பணக்காரர்கள் வசிக்கும் இடம். மாறன் சகோதரர்கள் அங்கே தான் வசிக்கிறார்கள். அந்த எண்டில் போட் கிளப் இருக்கும். கிளப்பில் பழைய புகைப்படங்களை வைத்திருப்பார்கள். அங்கே போய் பார்த்தா இப்போது அங்கே போட் ரேஸ் நடக்குது. ஆனால் என்ன, மூஞ்சில் ஒரு 5 மாஸ்க்கை போட்டுக்கிட்டு போகணும். தண்ணி மோசமான ஸ்மெல் வருதா? பூவா இருக்கும் அது. ஆனால் அங்கே இருக்கும் பழைய புகைப்படங்களை பார்க்கும்போது மிக அழகான ஒரு தெளிந்த நீரில் அவர்கள் படகு சவாரி செய்திருக்கிறார்கள். அந்த படகு சவாரி மற்றும் படகு போட்டி நடத்துவதற்காகத்தான் அந்த கிளப்பே உருவாக்கப்பட்டது. எப்படி மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப் இருக்கிறதோ அது போன்ற ஒரு கிளப்பாக இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. நடந்தால் மகிழ்ச்சி, சாத்தியமா என்ற நம்பிக்கை எனக்கு வரவில்லை. நான் செஞ்சு காட்டுறேன்டா என்று முதல்வர் சவால் விட்டுட்டு செய்யட்டும், வாழ்த்துவேன். சிலை வைப்போம், நல்ல சிலை வைப்பான். திருவிக எம்எல்ஏக்கும் கடைசியாக குட்டி செலவு, குட்டியோடு.